ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கும் புதிய யுஜிசி விதிமுறைகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. யுஜிசியின் புதிய விதிமுறைகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. அண்மையில் யுஜிசி கொண்டு வந்த புதிய விதிமுறைகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. சாதிய பாகுபாடுகளை களையும் வகையில் யுஜிசி கொண்டு வந்த புதிய வழிமுறைகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. ஒன்றிய அரசு கொண்டு வந்த புதிய யுஜிசி விதிமுறைகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 2012இல் பிறப்பிக்கப்பட்ட விதிமுறைகளை பின்பற்றவும் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறது. சாதிய பாகுபாடுகளை களையும் வகையில் யுஜிசி கொண்டு வந்த புதிய வழிமுறைகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. யுஜிசியின் புதிய வழிமுறைகளுக்கு உயர்சாதி மாணவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தது குறிப்பிடத்தக்கது. ஒன்றிய அரசு கொண்டு வந்த புதிய யுஜிசி விதிமுறைகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்து 2012இல் கொண்டுவரப்பட்ட விதிமுறைகளை பின்பற்றவும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உயர்சாதி பிரிவை சார்ந்த மாணவர்கள் யுஜிசியின் விதிமுறைகளுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது உச்சநீதிமன்றம் யுஜிசியின் புதிய விதிமுறைகளுக்கு தடை விதித்திருக்கிறது. ஒன்றிய அரசு கொண்டு வந்த புதிய யுஜிசி விதிமுறைகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்து தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 2012இல் பிறப்பிக்கப்பட்ட விதிமுறைகளை பின்பற்றவும் உச்சநீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சாதிய பாகுபாடுகளை களையும் வகையில் யுஜிசி கொண்டு வந்த புதிய வழிமுறைகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. யுஜிசியின் புதிய விதிமுறைகளுக்கு உயர்சாதி மாணவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். சாதிய பாகுபாடுகளை களையும் வகையில் புதிய யுஜிசி விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டன. இந்த நிலையில் இது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்ட நிலையில் தற்போது உச்சநீதிமன்றம் புதிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் யுஜிசி 2012இல் பிறப்பித்த அந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு தலைமை செய்தியாளர் கார்த்திகேயன் இணைகிறார். கார்த்திகேயன், தற்போது யுஜிசியின் புதிய விதிமுறைகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இப்போ அந்த புதிய விதிமுறைகள்ல என்னெல்லாம் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு? இல்லை, இந்த புதிய விதிமுறைகளில் குறிப்பாக கல்வி நிறுவனங்களில் ஜாதி அடிப்படையில் இருக்கக்கூடிய பாகுபாடுகள், அதன் அடிப்படையில் மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய அநீதிகளை தடுப்பதற்கு கடுமையான சட்டங்களை முன்வைத்திருந்தது ஒன்றிய அரசு. அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரிவு 3(1)C அதை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தவர்கள் அந்த சட்டத்தினுடைய பிரிவு 3(1)Cயில் டிஸ்கிரிமினேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் காஸ்ட், அதாவது ஜாதியின் அடிப்படையில் பட்டியலிடம் பழங்குடியின மக்கள் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த தீண்டாமை மற்றும் அவர்களுக்கு எதிராக இழைக்கக்கூடிய அநீதியை தண்டிக்க வேண்டும் என்ற சரத்துகள் இருந்தது. அதில் குறிப்பிட்டு பட்டியலின பழங்குடியின மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் மட்டுமே இருக்கிறது. அதில் பொதுப்பிரிவு மக்களை பற்றி அதில் குறிப்பிடப்படவில்லை என்று வாதிட்ட இந்த சட்டத்தை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தவர்கள் இது தவறாக பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது என்றும், இதனால் பாகுபாடு இது சட்டம் அடிப்படையிலேயே பாரபட்சமாக இருக்கிறது என்று வாதத்தை முன்வைத்திருந்தார்கள். இந்த வழக்கு முழுமையாக இன்னும் இந்த தீர்ப்புகள் வரவில்லை. இந்த தலைமை நீதியரசர் சூரியகாந்த் மற்றும் ஜெயமால்யா பகச்சி அமர்வு ஒரு கர்சரி ரீடிங், மேலோட்டமாக பார்ப்பதிலே இதில் சில சரத்துக்கள், அதில் இந்த புது சட்டத்தில் இருக்கக்கூடிய சரத்துகள் கொஞ்சம் பொத்தாம்பதுவாக இருக்கிறது. அதே போல் அதில் தவறாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற கருத்தை பதிவிட்டிருக்கிறார்கள். அவர் உத்தரவாக எதையும் பிறப்பிக்கவில்லை. அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதனால் மார்ச் 19 தேதி வரை இந்த வழக்கை நாங்கள் ஒத்தி வைக்கிறோம். அதுவரை இந்த புதிய சட்டத்தை அமல்படுத்தாமல் இருப்பதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். அதுவரை 2012இல் ஏற்கனவே யுஜிசி பிறப்பித்த அந்த சட்டங்கள் 2012 விதிகள் அமலில் இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். அவர்கள் மேலும் கூறியது 2-3 வல்லுநர்கள் அடங்கிய ஒரு குழுவை அமைத்து இதில் எப்படி எல்லா தரப்பையும் உள்ளடக்கிய பொதுவாக பாகுபாடை மற்றும் தீண்டாமையை தடுப்பதற்கான முயற்சிகள் மற்றும் மாணவர்களை அவர்களுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய, அதாவது கல்வி நிலையங்களில் பாதுகாக்கக்கூடிய வகையில் சட்டத்தை மாற்றியமைக்குவதற்காக வல்லுநர்களை அமைக்க வேண்டும் என்று சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்ராவுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அடிப்படையில் அவர்கள் சொல்வது ஏற்கனவே இதற்கான சில விதிமுறைகள் இருக்கும் பொழுது ஓபிசி பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு மட்டும் பாதுகாப்பதாக இருக்கிறது என்ற வாதத்தை முன்வைத்து தான் இவர்கள் சேலஞ்ச் செய்திருக்கிறார்கள். அதாவது குறிப்பாக அதனுடைய அந்த சட்டத்தின் விதி 3(1)C அதைத்தான் அவர்கள் எதிர்க்கிறார்கள். ஆனால் 3(1)E
பாகுபாடு மற்றும் பாரபட்சம் என்ன என்பதை தெளிவுபடுத்தப்படவில்லை. அந்த காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், ஜாதி அடிப்படையில் பாகுபாடு என்பதை தெளிவுபடுத்தப்படவில்லை என்ற வாதத்தை முன்வைத்து அவர்கள் தடையை பெற்றிருக்கிறார்கள். இது அடிப்படையில் இந்த சட்டம் வந்ததற்கான காரணம் வந்து தொடர்ந்து பல்வேறு கல்வி நிறுவனங்களில் நீங்கள் ஒரு ஆண்டுக்கு முன்பு ஒரு பட்டியலின வகுப்பைச் சேர்ந்த ஒரு மருத்துவ மாணவர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் எப்படி வந்து அங்கு இருக்கக்கூடிய உயர் வகுப்பு மாணவிகளால் பாகுபாட்டுக்கு மற்றும் அவர்களுடைய ஹராஸ்மெண்ட்டுக்கு உள்ளாகி அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தி வந்து பெரிய அளவிற்கு நாட்டையே உலுக்கியது. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆந்திராவில் இருக்கக்கூடிய ரோஹித் வேமுலா அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்லூரி அந்த பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலர் அவர்களே இதில் அவர் மீதே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அவர் வந்து ஆராய்ச்சி மாணவராக இருந்த ரோஹித் வேமுலா அவருக்கு எதிராக ஜாதி ரீதியாக எப்படி துன்புறுத்தல் நடைபெற்றது, அவரை வந்து PhD அந்த ரிசர்ச் செய்ய விடாமல் ஜாதி ரீதியாக அவருக்கு எதிராக பாகுபாடு காட்டி அவருக்கு எதிரான வந்து பாகுபாடு வந்து அவர் எப்படி பாதித்தது என்று ஒரு நீண்ட வந்து கடிதத்தை கூட எழுதியிருந்தார். அந்த சம்பவம் நாட்டையே பெரிய அளவிற்கு உலுக்கியது. அதன் எதிரொலியாகத்தான் தொடர்ந்து வந்து ஒரு இது போன்ற சட்டங்கள் கொண்டு வந்து கல்வி நிறுவனங்களில் ஜாதி ரீதியான பாகுபாட்டை தடுக்க வேண்டும். குறிப்பாக பட்டியலின பழங்குடியின மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் இது போன்ற அதிகமான வந்து பாகுபாடு மற்றும் பிரிவினை அதே போல வந்து தீண்டாமைக்கு உள்ளாகிறார்கள். பொதுப்பிரிவு மாணவர்களால், அதுவும் உயர் ஜாதி மாணவர்களால் வந்து இது போன்ற தாக்குதலுக்கு உள்ளாகிறார்கள் என்று ஒரு பெரிய விமர்சனம் இருந்த வண்ணம் இருந்தது. தமிழ்நாடு உட்பட்ட தென் மாநிலங்களில் இது பெரிய அளவிற்கு இல்லாவிட்டாலும் கூட வட மாநிலங்களில் பெரிய அளவிற்கு இன்றும் உயர் வகுப்பு பிரிவினர்களால் பட்டியலின பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் பெரிய அளவிற்கு தீண்டாமை மற்றும் பாகுபாட்டுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் கல்வி நிறுவனங்களில் என்பது நாம் மிக தெளிவாக பல்வேறு சம்பவங்களில் மூலம் புரிந்து கொள்ள முடியும். அதற்கான ஒரு மிக முக்கியமான உதாரணம் தான் அந்த மருத்துவக் கல்லூரி மாணவி, பட்டியலினத்தைச் சேர்ந்த மாணவி 3 பொதுப்பிரிவு மாணவிகள் உயர் வகுப்பு மாணவிகளை எப்படி வந்து அவர்களால் வந்து ஹராஸ்மெண்ட்டுக்கு உள்ளாகி அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்பதை மகாராஷ்டிராவில் வந்து சென்ற ஆண்டு அதற்கு முன்பு ஆண்டும் பார்த்தோம். அப்போ அதனால் எதிரொலியாகத்தான் ஒன்றிய அரசு இது போன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. பொதுவாக ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய சட்டங்களில் இருக்கக்கூடிய பிற்போக்கு சிந்தனையை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய முற்போக்கு பேசக்கூடிய சமூக நீதி பேசக்கூடிய அமைப்புகள் இந்த சட்டத்தை வந்து குறிப்பாக திமுக மற்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் இந்த பொது உடைமை அம்பேத்கரில் பெரியாரியல் பேசக்கூடிய அமைப்புகள் ஓரளவுக்கு இதை வரவேற்றிருந்தார்கள். ஆனால் அதை தாண்டியும் வந்து பாஜக அரசு கொண்டு வந்த இந்த சட்டத்தை எதிர்த்து அந்த அவருக்கு ஆதரவு நிலையில் இருக்கக்கூடியவர்களே இது போன்ற எதிர்ப்பை வந்து தெரிவித்திருந்தார்கள். அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே அந்த கட்சியில் பிரிஜ்பூஷன் சிங் முன்பு எம்பியாக இருந்து இந்த ரெஸ்லிங் ஃபெடரேஷனுக்கெல்லாம் இருந்தவரெல்லாம் கூட இன்று குரல் கொடுத்திருக்கிறார் இந்த சட்டத்தை பின்வாங்க வேண்டும் என்று. அரசு உறுதிப்பாட்டோடு இருந்தாலும் கூட அந்த சட்டத்தை பின்வாங்க வேண்டும் என்று RSS மற்றும் பாஜக தரப்பு உள்ளேயே வந்து பல எதிர்குரல்கள் வந்து வந்த வண்ணம் இருக்கிறது. இதற்கிடையில் தான் இந்த சட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்து ஒன்றிய அரசிற்கும் UGCக்கும் நோட்டீஸ் அனுப்பி வந்து மார்ச் 19 வந்து வழக்கு விசாரணை ஒத்தி வைத்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.